எனக்கு வந்து எல்லா ஆஃபீஸ் அட்ரஸும் எனக்கு தெரியாது சார். என்னோட ஃபோக்கஸே ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் பாயில் தான் ஆரம்பிக்கும். ஆஃபீஸ் பாய். ஓகே. ஏன்னா எனக்கு தேவை தகவல். தருமபுரின்னு ஒரு படம் விஜயகாந்த் சாரம் பேரரசு டைரக்ட் பண்ணாரு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க, நான் மட்டும் கொஞ்சம் தனியா இருப்பேன். என்ன கார்த்தி, என்னப்பா என்ன ஏதோ கம்முன்னு இருக்குதா, வீட்டுல ஏதோ பிரச்சனையா, சொல்லுப்பா, விடுப்பா, ஜாலியா இருப்பா. ஆனா ஒரு சில பேர் சொல்லிருப்பாங்க, டேய் இதெல்லாம் ஒரு வேலையா பார்த்துட்டு இருக்கியே, கம்பெனி நோட் பண்ற விஷயத்த நீ வேற எங்கேயா போய் தேடலாமே அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு மேனேஜர்லாம் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி உங்கள்கிட்ட அட்ரஸ் கேட்டாங்கன்னா ஒரு 100 ரூபா டாப் அப் பண்ணி விட சொல்லு, இல்ல லஞ்ச் வாங்கி தர சொல்லு, ஏதாவது பண்ணோம்னாங்க. இப்பெல்லாம் இல்லாம என்ன நீ ஏதாவது மென்டலா இல்ல லூஸா. நான் வந்து கோலங்கள் சீரியலில் தான் நடிக்க ஆரம்பிச்சேன். தேவயானி மேடம் இருப்பாங்க, அவங்க கூட 5-6 பேர் இருப்பான் பில்டர்ஸ். அதில் ஒன் ஆஃப் த நானும் ஒரு கேரக்டர். எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது, ஒருவேளை படைக்கும் போதே பிரம்மா நம்மளைய அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட்னு உனக்கு ஒரு கேண்டீன் வச்சு கொடுத்தேன், உறுப்பில் படிக்க வேண்டியதை படிக்காம என்னவோ ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து எழுதி, அதனால என்ன யூஸ் உனக்கு? ஃபினான்ஷியலாக அப்போ வந்து நம்ம அவ்வளோ ஸ்டேபிள் கிடையாது, பட் இப்போ ஃபினான்ஷியலி ஓகேவா? எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அந்த நடிகர் அவ்வளோ வாங்குறாராமே, அந்த மார்க்கெட் வேல்யூங்கிறது ஒன்று அவங்களுக்கு இருக்கு. அது நீங்களும் நானும் கொடுக்கல, மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க. அதனால அவருக்கு டாப் கியர்ல போறாரு. வெறும் போட்டோ கொடுத்துட்டு அண்ணே நான் மதுரனே அண்ணா நான் கோயம்புத்தூருங்கண்ணா அப்படி பண்ண வேலைக்கு ஒரு மனிதாபிமானத்துல சொல்றோம், இது அப்படி போ அப்படின்னு வழி காமிக்கிறோம். நான் அந்த வேலை தான் சார் நான் பண்றேன். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. நீங்க இங்க வந்த வருஷம் என்ன சார்? சென்னையில சான்ஸ் தேடி. நான் வந்து 2002 இங்கே சென்னைக்கு வந்தேன். 2005 and 6 தான் நான் சினிமாக்குள்ளார என்ட்ரி ஆனேன். ஓகே. ஆமாம், அப்போ வந்து நான் வந்து ஹோட்டலில் டாடா உடிப்பி ஹோட்டல்னு எம்ஜிஆர் நகரில் இருக்கு. அங்கே வந்து பில்லிங் அண்ட் ஸ்டூவேர்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், டேக்கன் ஆர்டர்லாம் எடுக்கிறது. அப்போ கேஆர் விமல் அப்படிங்கிற ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வந்திருந்தார். அப்போ அவருக்கு டிஷர்ட்டில் சாப்பிடும்போது பார்த்தா அரக்கன்னு போட்டிருந்தது. அரக்கன் அப்படிங்கிற மூவி வந்து பெரிய பட்ஜெட் படம், குஜராத்லலாம் போய் எடுக்கிறாங்க. மன்சூர் அலிகான் சார் நிறைய பேர் பண்ணாங்க. அதில் முரளி சார் தான் லீட் ரோல், அவர் தான் ஹீரோ. சார் இது முரளி ஆக்ட் பண்ணுற சார் படத்தோட டைட்டில் தானே அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னாரு. ஆர்டர் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, நடிக்கணும்னா யாரை சார் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு, உங்கள் கூட பேசலாமா சார் அப்படின்னு. நீங்கள் இன்ட்ரெஸ்டாக கேட்குறீங்க சொல்லுங்கள் அப்படின்னாரு. யார் நடிக்க அப்படின்னாரு. நான் நடிக்கணும் சார் அப்படின்னேன். தாராளமாக பண்ணலாமே அப்படின்னாரு. தயாரிப்பாளரை போய் பார்க்கணுமா, இல்லை நடிகர்களை போய் பார்க்கணுமா, இயக்குனர்கள் இருக்காங்க, இவங்களை எப்படி எங்கே தொடர்பு கொள்வது, அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல சார், நான் புதுசு சார் அப்படின்னேன். என் நம்பரை எடுத்துக்கோங்க, கால் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீக் கால் பண்ணுங்கள் அப்படின்னாரு. சரின்ட்டு அவர் நம்பர் வாங்கிட்டு கால் பண்ணலன்னா, இப்போ என்கிட்ட மொபைல்லாம் கிடையாது. அப்போ தான் வருது. மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி சிம்மு வாங்கிட்டேன், ஆனால் மொபைல் வாங்கலை. என் ஃப்ரெண்டு கமெண்ட் பண்ணாங்க, ஹோட்டலில் உள்ளவங்களாம் மேனேஜர்லாம், மாடு வாங்குறதுக்கு முன்னாடி மாடை கட்டுற கயிறு வாங்கிட்டீங்க. ஆமாம், நான் சொன்னேன் கயிறு விலை கம்மி அதனால் வாங்கிட்டேன், மொபைல் விலை கொஞ்சம் சேலரி வாங்கணும்னு வாங்கிட்டு அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணோம். அது மாதிரி சொல்லிவிட்டார். ஃபஸ்ட்டு படம் வந்து மந்திரன் அப்படின்னு அம்சவர்தன், அந்த படத்துக்கு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் போவேன். எனக்கு சென்னை புதுசு, இடம்லாம் தெரியாது. அப்போ அங்கே போகும்போது அந்த ஆஃபீஸில் ஒரு 4-5 பேர் உட்காந்துருப்பாங்க, வரிசையாக உட்காந்துருப்பாங்க. நான் போய்ட்டு, சார் நீங்கள் ஆக்டரா சார்? ஆமாப்பா, சொல்லுப்பா, என்னப்பா பார்த்துருக்கியா படத்தில் அப்படிங்கிற. இல்லை சார் நான் புதுசு, ஊருக்கு புதுசு, ஒரு 2 ஆஃபீஸ் போய்ட்டு வந்தேன், அட்ரஸ் எழுதி வச்சுருக்கேன் பேப்பரில், இது மாதிரி அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே பார்ப்பாங்க, பரவாயில்லையே, தெரு பேர் எல்லாம் போட்டு லேண்ட்மார்க்லாம் போட்டு வச்சுருக்க, பரவாயில்லப்பா, எனக்கு அப்படிலாம் தெரியாதுப்பா, நான் கோடம்பாக்கம், சாலிகிராமம், பச்சை கலர் பில்டிங்கு, மஞ்சள் கலர் பில்டிங்கு, லெஃப்ட் சைடு ரைட் சைடு இப்படி தான்ப்பா எனக்கு தெரியும், பரவாயில்லப்பா நான் அதை எழுதிக்கிட்டுமா அப்படிம்பாங்க. உடனே எழுதிக்கங்க. அப்புறம் அந்த டைரக்டர் ஆஃபீஸில் போயிட்டு என்னோட ஃபோக்கஸே ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் பாயில் தான் ஆரம்பிக்கும். ஆஃபீஸ் பாய். ஆமாம், ஆஃபீஸ் பாய்கிட்ட போய்ட்டு நான் ஃபோட்டோ கொடுத்துட்டு உடனே வந்துட மாட்டேன். ஏன்னா எனக்கு தேவை ஒரு தகவல். ஒரே பேரில் ராமுன்னா 4 பேர் இருக்கலாம், ரவின்னா ஒரு 2-3 பேர் இருக்கலாம், நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ரெண்டாவது இடம் எந்த இடம் தெரியாது, இவங்க ஒரு ரூட்டில் வந்திருப்பாங்க. சென்னை வந்து பெரிய ஸ்பேஸ் உள்ள இடம், அதனால் எனக்கு இடம் தெரியாமல் போயிடும். இப்போ நாளைக்கு நான் சொல்லணும்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி அவங்க இந்த பக்கமாக வந்து நம்மளுக்காக காத்திருந்து நம்ம ஃபோன் எடுக்கலைன்னா அவங்களுக்கு வருத்தமாயிடும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், பேப்பர் பேனை வச்சுக்குவேன், எழுதிக்குவேன். சில இடத்துல நம்பர் இருக்கும், சில இடத்துல இருக்காது. ஏதாவது வாட்டர் டேங்க் இருக்கும், அயன் வண்டி கடை இருக்கும், கோயில் இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது நான் எழுதிக்கிறது. அது அப்படியே நாளடைவில் பண்ண ஆரம்பித்தேன். அப்போல்லாம் வந்து இவ்வளோ சோஷியல் மீடியா அதெல்லாம் கிடையாது, வாட்ஸ்அப்லாம் கிடையாது. வெறும் ஃபோன் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுவோம், பேசுவோம், மெசேஜ் மட்டும்தான் அனுப்புகிற மாதிரி இருந்தது சார். ஸ்டில்லும் இப்பயும் என்ன ஒரே ஒரு டிஃப்ரெண்ட், இன்றைக்கி வந்து லொக்கேஷன் கூகுள் மேப்பில் அனுப்புறது வந்திருக்கு. இப்போ இந்த பில்டிங்கை ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இப்போ கூகுள் மேப் வழியாக போகலாம். அப்போல்லாம் நான் என்ன பண்ணுவேன், ஆட்டோக்காரங்க கிட்ட கேட்பேன், அங்கே உள்ள லோக்கல், ஆமாப்பா
ஒரே செப்பலா கிடக்குது. நான் அப்பயே பார்த்தேன்பா. ஆமா நெறைய பேர் வந்துட்டு போறாங்க. அந்த முடியெல்லாம் வச்சுக்கின்னு, ஓ! அவங்கலாம் சினிமாக்காரங்களா? நான் அப்பயே நெனச்சேன். அதான்ப்பா அந்த ஆஃபீஸா தான்ப்பா இருக்கும். சொல்லல மச்சான் அப்படின்னு பக்கத்துல உள்ளவன்ட்ட சொன்னா, சினிமா ஆஃபீஸ் தான்ப்பா. யாரு என்னன்னு தெரியல. நீ என்ன ஓ! நடிக்கிறீங்களா? ஓகேப்பா, ஓகேப்பா அப்படிம்பாங்க. ஏன்பா வெயில்ல வர்றீங்க? அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆட்டோக்காரங்க, அயர்ன் பண்றவங்க கிட்ட. ம். அந்த ஸ்ட்ரீட்ல உள்ளவங்க கிட்டலாம் கேட்போம். அந்த மாரி தான் சினிமா அப்படிதான் சார் ட்ராவல் ஆனுச்சு. ஒவ்வொரு அட்ரஸா நீங்க எடுக்கிறீங்க, நோட் பண்றீங்க, கேட்கிறவங்ககிட்ட சொல்றீங்க. நம்ம அதுக்கு திருப்பி பலனா எதுவுமே எதிர்பார்க்கல. வரவங்களுக்கு நம்ம கேட்டு சொல்றோம். ஆனா ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க, "டேய் இதெல்லாம் ஒரு வேலையா பார்த்துட்டு இருக்கியே! இந்த கம்பெனி நோட் பண்ற விஷயத்த நீ வேற எங்கேயாவது போய் தேடலாமே!" அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த டைம்ல எப்படி சார் என்ன சொல்லுவீங்க? அப்படி எப்படி தோணும்? இல்ல உண்மையா நானாவே கேட்கிறேன். நான் ஒரு தப்பான நோக்கில கேட்கல சார். இப்ப அந்த டைம்ல நீங்க எங்கேயாவது போய் தேடி இருந்திருக்கலாமே சார். இப்ப ஒரு ஆஃபீஸ் போறீங்க. அத நோட் பண்றீங்க. அடுத்த ஆஃபீஸ் போறீங்க, நோட் பண்றீங்க. இப்ப நீ அந்த டைம்ல வேற எங்கேயும் நீ ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. நானே பர்சனலா கேட்கிறேன் சார். இல்ல எங்க என் வந்து சிஸ்டர் இருக்காங்க. ஆ. அப்புறம் என் தங்கச்சி வீட்டுக்காரர் கேட்டுருக்காங்க. என்னடா கோடெல்லாம் கிழிச்சுக்கிட்டு, இது என்ன வேலை உனக்கு ஒரு கேண்டீன் வச்சு குடுத்தேன். உருப்படில நீ உட்காந்து கோடெல்லாம் கிழிச்சு ஒரு A4 ஷீட்ல படிக்க வேண்டியத படிக்காம என்னமோ ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து எழுதி, இதனால என்ன யூஸ் உனக்கு ஓ! அப்படின்லாம் சொன்னாரு. இல்ல இது சினிமால ஜர்னி ஆறவங்களுக்கு தான் தெரியும். அதோட பெயின் என்னன்னு தெரியும். நார்த் ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்துன்னு போய் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் எனக்கு வந்து எல்லா ஆஃபீஸ் அட்ரஸும் எனக்கு தெரியாது சார். ஓகே. இப்போ உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். நான் ஃபர்ஸ்ட்டு எல்லாத்துக்கிட்டயுமே இப்பயும் கேட்டவுடனே "வணக்கம் நல்லா இருக்கீங்களா?" அப்படிம்பேன். இப்ப ரீசென்ட்டா என்ன படம் பண்ணீங்க? எந்த ஆஃபீஸ் போனீங்க? இதான் என்னோட கொஸ்டினே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே. அப்ரோச்சே அப்படிதான். ஆமா ஓகே. நல்லா இருக்கீங்களா? காஃபி சாப்பிடலாமா? டீ சாப்பிடலாமா? என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பயும் யார பார்த்தாலும். அதே மாரி நான் வந்து சினிமால ட்ராவல் ஆகும்போது ஹோட்டல் வேலைய விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சர்வைவல் பண்ணணுமே என்ன செய்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அதில வந்து ஜிம்பாய்ஸ்ன்னு ஒரு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி, வேலுன்னு ஒருத்தர் இருந்தார். சைதாப்பேட்டையிலேருந்து வருவார். சரி, சரி. அவர் இறந்துட்டாரு. நல்ல நண்பர். அவர் தான் வந்து ராமசுப்புன்னு சொல்லி ஜிம்பாய்ஸ் ஏஜெண்ட் யூனியன் தலைவரா இருக்கார். அவர்ட்ட சொல்லி, "இவரு மாரி கார்த்தி இருக்காரு. ஏதாவது ஏதாவது இருந்தா யூஸ் பண்ணிக்கங்க அவங்கள" அப்படின்ட்டாரு. அவங்க கூட நான் சினிமால அட்மாஸ்பியரா போலீஸ் ட்ரெஸ் போடுறது, வக்கீலா போடுறது, இந்த ஓ! அடியாள், வில்லனுக்கு அடியாள் அந்த மாரிலாம் இருந்தேன். ஏதாவது படங்கள் சொல்ல முடியுமா சார்? தர்மபுரின்னு ஒரு படம். ஆ. பேரரசு சார் படம். விஜயகாந்த் சாரோட படம். விஜயகாந்த் ஆ. சாரும் பேரரசு டைரக்ட் பண்ணாரு. ஊர் மொதற்கொண்டு எனக்கு தெரியும். சருகணின்னு ஒரு ஊரு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு என் கூட உள்ள நடிகர்கள், அந்த ஜிம்பாய்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. நான் மட்டும் கொஞ்சம் தனியா இருப்பேன். "என்ன கார்த்தி, என்னப்பா? என்ன ஏதோ கம்முன்னு இருக்கிற? ஏதோ பிரச்சனையா? வூட்ல ஏதோ பிரச்சனையா? சொல்லுப்பா. விடுப்பா, ஜாலியா இருப்பா. எல்லாம் கவலைப்படாத" அப்படிம்பாங்க. "இல்லங்க பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல." "அப்புறம் ஏன் அண்ணா சுப்பண்ணே, இன்னும் கார்த்தி தனியா உட்காந்துருக்காப்புல" அப்படிம்பாரு. அப்ப நான் அங்க பார்க்குறேன். அந்த ஃபீல்டுல நடக்கும்போது விஜயகாந்த் நிக்கிறாரு. ம். சுமித்ரா ஆக்ட்ரஸ் சுமித்ரா இருக்காங்க. லட்சுமி ராய் லட்சுமி ராய் அவங்க அவங்க பண்ணீங்க. இருக்காங்க. பீலி சிவம் சார் இருக்காரு. ராஜேஷ் சார் இருக்காங்க. நம்ப ஏன்டா அங்க இல்ல? நம்ம வில்லனுக்கு பின்னாடி 10 பேர்ல உருட்டுக்கட்ட வச்சுக்கிட்டு, அருவாள வச்சுக்கிட்டு, மண்ணு வேணும், இல்லன்னா தலைய வெட்டுவோம், அடிப்போம், குத்துவோம்ன்னு 10 பேர்ல நிக்கிறோம். ஒருவேள படைக்கும்போதே பிரம்மா நம்மளைய அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட்ன்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. நம்ப தேடி வந்தது இது கிடையாதே! சரி. இப்ப அதுக்கு போணும்னா என்ன பண்ணணும்? அங்க நிக்கணும்னா என்ன வேணும்? தமிழ்ல தான் டயலாக் பேசுறோம், பண்றோம். குடுத்தா பண்ண போறோம். ஆசையா இருக்கு. அப்படிலாம் நெனைப்பேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து கோலங்கள் சீரியல்ல தான் நடிக்க ஆரம்பிச்சேன். அதில வந்து உசேன், அசேன்னு 2 பேர் இருப்பாங்க. ஏஜெண்ட். ஓகே. இப்ப வந்து ஒரு சஃபாரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தேவயானி மேடம் இருப்பாங்க. அவங்க ஆ. கூட கூட ஒரு 5, 6 பேர் இருப்பாங்க பில்டர்ஸ். ஆமா, ஆமா, அதில ஆமா. ஒன் ஆஃப் த நானும் ஒரு கேரக்டர். ஓ! அப்பதாங்க டயலாக்லாம் பேச ஆரம்பிச்சேன். ஆக்ஷன் கட்டுனா என்ன? அவங்க எப்படி டயலாக் பேசுறாங்க? அப்படிலாம் தூரமா நின்னு அப்சர்வ் பண்ணேன். எனக்கு மேடை நாடகமோ, கூத்து பட்டறையோ நடிப்புக்கும் எனக்கும் படத்தில பார்த்துருக்கேன் அவ்வளோதான். இவங்க எப்படி பேசுறாங்க? எப்படி கேமரா வச்சிருக்காங்க? அப்படின்னு தூரமா நின்னு பார்ப்பேன். பட் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பார்ப்பேன். எப்படி பேசுறாங்க? கட்டுனா என்ன செய்றாங்க? அப்புறம் மறுபடியும் ஒன் மோர் டேக்குங்கிறாங்க. இதெல்லாம் நான் நோட் பண்ண ஆரம்பிச்சேன். எ அ என்ன அறியாமயே அதில ஒரு ஒரு ஆர்வம் ஆர்வம் வந்தது. ஆமா. வந்துருச்சு. ஓகே, ஓகே. ஆ. நம்மளும் இது மாரி பண்ணணும். இப்படி ஓரமா நிக்கக்கூடாது. நம்ம இந்த இடத்துல நிக்கணும், பேசணும். நம்மளுக்கும் டயலாக்லாம் குடுக்கணும். அப்படின்னு கோலங்கள் சீரியல்ல தான் சார் எனக்கு. ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சது. ஆமா சார். ஓகே. அதாவது சினிமால சப்போர்ட் இருக்கணும் சார். சப்போர்ட் இருந்தா தான் அ இது வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஓகே. எப்ப எந்த படம், எந்த கேரக்டர் எப்ப நம்மளுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகும் ஆடியன்ஸ் கிட்ட அப்படிங்கிறது அது தெரியாது. மேஜிக். யாருமே சொல்ல முடியாது. ஓகே. இப்ப ஒரு படம் பூஜை போடுறாங்க. இந்த படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு தயாரிப்பாளர் இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு பணம் குடுத்து அந்த படத்த ரிலீஸ் பண்ணி போஸ்ட் புரொடக்ஷன், ப்ரீ புரொடக்ஷன், புரொடக்ஷனுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்றது தயாரிப்பாளர். நல்ல விதமா பண்ணணும்னு தாங்கிறாங்க. ஒரு சமயம் ஓடும் இந்த படம் ஓடாம இருக்கும். ஆனா எல்லாருக்கும் பேமெண்ட் குடுத்து எல்லாம் பண்றது அவங்க. நான் எப்பயுமே சார் சாப்பிடும்போது ஒரு படத்தோட தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னு வச்சுக்கங்களேன்,
காலையில் பொங்கல், பூரி, இட்லி, வடை, உப்புமா, அப்புறம் லெமன் டீ, காஃபி, ஹார்லிக்ஸு, சர்பத்து, மோர், மத்தியானம் வந்து வெரைட்டியா இதெல்லாம் எப்போ? எல்லாமே ஆமாம் சார். இதெல்லாம் எப்போ நடக்கும்? எனக்கு வீட்டில் ஒரு பிறந்த நாள், இல்லை ஒரு தீபாவளி பண்டிகை அப்படின்னா தான் நடக்கும். டெய்லி நடக்கிறது சினிமாவில் தான் சார். பணமும் கொடுத்து நம்ம முகத்தை வெளி உலகத்துக்கு காமிச்சு சம்பளமும் கொடுத்து சாப்பாடும் போட்டு பண்ணுறது இந்த சினிமாங்கிற கலைத்துறை தான். ஓகே சார். இப்போ ஃபினான்ஷியலா அப்போ வந்து நம்ம அவ்வளோ ஸ்டேபிள் கிடையாது. ஒரு சினிமா சான்ஸ் தேடிட்டு இருந்தோம். சைடுல இன்னொரு ஒரு கேன்டீன் மாரி வச்சு அதையும் பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ ஃபினான்ஷியலி ஓகேவா சார் எல்லாம்? இப்பயும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். லேர்னிங் தான் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்பயும் ஃபினான்ஷியலா ஓகேவா? இல்ல அப்பப்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் வருதா? நான் சினிமாவில் வந்து இந்த அட்ரஸ்லாம் எழுதுனேன் பார்த்தீங்களா, எங்கள் ரிலேட்டிவ் எங்கள் எல்லாருமே கேட்டாங்க. எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டான். நீ காசும் வாங்க மாட்டேங்கிற, கமிஷனும் வாங்க மாட்டேங்கிற. ஆ. ஒரு மேனேஜர்லாம் என்கிட்ட சொன்னார். பேர் சொல்ல விரும்பல. அவர் இறந்துட்டார். இது மாதிரி உங்கள்கிட்ட அட்ரஸ் கேட்டாங்கன்னா, நீ ஏதாவது ஃபோனுக்கு டாப் அப் பண்ணிக்க சொல்லு. ஒரு ரூ. 100 டாப் அப் பண்ணி விட சொல்லு. இல்ல லஞ்ச் வாங்கி தர சொல்லு. ஏதாவது பண்ணு அப்டின்னாங்க. இப்படிலாம் இல்லாம, என்ன நீ உங்களுக்கு ஏதாவது தெரியாம ஏன்? மென்டலா இல்ல லூஸா? சினிமாங்கிறது கமர்ஷியல் வியாபாரம் அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டேன். அப்புறம் நான் சொன்னேன், இப்போ வந்து உங்ககிட்ட சார் இப்போ நான் கோயம்பேடு போகணும், பஸ் ஸ்டாண்ட் போகணும். இப்போ பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு தெரியல. பஸ் ஸ்டாப்பிங் இப்போ போனால் பக்கமாக இருக்குமா? சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போகணும். திரு மயிலாப்பூர் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா, நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த அங்க ஆட்டோக்காரங்கிட்ட அந்த அண்ணன்கிட்ட கேளுங்க. இல்லன்னா அந்த பக்கத்தில கடையில கேளுங்க. இல்லன்னா இங்க பஸ் வரும் சார். இந்த பஸ்ஸு இந்த 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 பஸ் வரும். இது போனா அங்க போகும் அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. ஏய் சொல்ட்டேன்ல அட்ரஸ் சொல்ட்டோம்ல. ஒரு ரூ. 100 டாப் அப் பண்ணு. இல்ல எனக்கு டிஃபன் வாங்கி குடு. டீ வாங்கி குடு அப்படின்னு கேட்போமா அவங்ககிட்ட? ஒரு மனிதாபிமானத்தில சொல்றோம். இந்த இப்படி போ அப்படின்னு வழி காமிக்கிறோம். நான் அந்த வேலை தான் சார் அந்த வேலை தான் நான் பண்றேன். எனக்கு வந்து எல்லாமே தெரியும்ல. நான் 4, 5 பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுகிட்டேருந்து வாங்கி கலெக்ட் பண்ணி ஒரு A4 ஷீட்ல போட்டு நான் அலைய வேண்டாம். போய் எங்க டயத்த வேஸ்ட் பண்ணி பைக்குக்கு பெட்ரோல போட்டுட்டு எங்கேயோ வெயில்ல சுத்திட்டு அவங்க ஃபோட்டோ எடுத்துட்டு ஏதாவது வேலை பார்ப்பாங்க. ம். ஃபேமிலியில இருப்பாங்க. போய் அலைஞ்சு திரிஞ்சு போய் வாய்ப்பு கிடைக்காதான்னு போறது வந்து நான் கொஞ்சம் அந்த டைமிங்க சேவ் பண்ணணுன்ட்டு நான் பண்ணேன். ஓகே. சுத்தல்ல விடக்கூடாது. கிழக்கால போ மேற்கு இப்பயும் இருக்காங்க சில பேரு. கிழக்கால போங்க சார்ம்பாங்க. கிழக்காலயா? எனக்கு எங்கடா வடசரவாக்கத்தில கிழக்கால நின்னு மேற்கால இப்பயும் இருக்காங்க அந்த மாரிலாம் சொல்றவங்கலாம். சரி, சரி. நான் கோவப்பட மாட்டேன். பேசாம அமைதியா இருப்பேன். அப்புறம் அடுத்த கேள்விலாம் கேட்பேன். டைரக்டர் யாரு? என்ன படம் பண்றாங்க? பேனர் என்ன? இப்படிலாம் கேட்டு பண்ணி தான் இந்த அட்ரஸ் எல்லாம் எழுதி நான் கலெக்ட் பண்ணி ஓகே. எல்லாமே இப்படி தான் சார் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஃபினான்ஷியலா எந்த பிரச்சனையும் இல்ல இப்போதைக்கு. ஃபைனான்சியலா வந்து என்ன அப்படின்னா இருக்கு. இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஓகே, ஓகே. இப்ப நான் படம் நடிச்சது இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, கோபி நாயனார் சார் படம். ஆ. அது பண்ணது இப்ப 2 மாசம் ஆகுது. இப்ப 2 மாசத்துக்கு அப்புறம் படம் இல்ல. 2 படம் கூப்பிட்டாங்க. சரி. கேரக்டர் வைஸ் பேசுனாங்க. பேமெண்ட் ஒரு சொன்னேன். இன்னும் முடிய கால் வரல. நான் திரும்ப கால் பண்ண மாட்டேன். டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சரி, சரி. நம்மளுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது கலைத்தாய் போட்டது. இன்னைக்கு ஷூட்டிங் சாப்பாடு சாப்பிடணும், ஷூட்டிங் பணம் வாங்கணும்னு இருந்தா தான். கிடைச்சா கூப்பிட்டா பார்ப்போம் அப்படின்னு. ஓகே. ஆனா எனக்கு வந்து 2017ல வந்து நான் அந்த அட்ரஸ்லாம் வச்சு பண்றதுனால, பிரிசமன் பிக்சல்ஸ்ன்னு ஒரு ஸ்டுடியோ இருக்கு. ஆ. அந்த டிஐ, சிஜிலாம் பண்ணுவாங்க. போஸ்ட் புரொடக்ஷனுக்கு. ம். அதுல அருள்முருகன்னு ஒருத்தர் இருந்தார். மேனேஜர் சார். அவர் என்னைய கூப்பிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஆக்டர் சம்பத் ராம்னு இருப்பார். நெறைய படத்துல ஆமா, ஆமா. நடிச்சிட்டு இருப்பார். சம்பத்ன்னு கபாலி இதெல்லாம் காலா தெரியும், தெரியும். பண்ணியிருப்பார். அவரு என்னைய கூப்பிட்டாரு. "ஏங்க கார்த்திகேயன் வாங்க கார்த்திகேயன்" அப்படின்னாரு. என்னடா வேலைக்கு கூப்பிடுறாரு நம்ம சினிமா சார் எனக்கெல்லாம் வேலைலாம் ஒத்து வராது சார்ன்னேன். இல்லைங்க இது வந்து சினிமாவை பேஸ் பண்ணினா நீங்க நேர்ல வராம இப்படி சொல்றீங்களேன்ட்டு. அப்புறம் ஒரு நாள் அருண்முருகன் சார்ன்னு இருந்தார். அவர் கூப்பிட்டாரு. போனோனே பிரிசமன் பிக்சலுக்கு போனோனே, "இது மாரி நீங்க மார்க்கெட்டிங்லாம் பண்ணணும்." ஆஹா! வடிவேல் சார் பண்ற மாரி, வச்சுட்டான்டா ஆப்பு மொத்தமா சினிமா வேலைய விட்டு மார்க்கெட்டிங்ன்னு ஏதோ ப்ராடக்ட் நம்ம போய் கேன்வாஸ் ஆ. பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். இல்ல சார் இது வந்து போஸ்ட் புரொடக்ஷன் ஒர்க்கு. நீங்க தர தகவல் அதெல்லாம் வச்சு நாங்க டைரக்டர் கிட்ட டிஓபிம்பாங்க டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அவங்க கிட்ட நாங்க பேசுவோம். இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, ஓகே. சினிமா டைரக்டர் ஆஃபீஸ் என்ன இவங்க அதெல்லாம் சொல்றான். அப்புறம் ராமலிங்கம்னு ஒரு பையன், "எப்பா என்னைய வேலைக்கு கூப்பிடுறாங்க நீ போய் சேர்ந்துக்கன்னேன்." அவன் போன உடனே மாசம் சம்பளமே 17,000 "என்னடா சொல்ற?" அப்படின்னேன். "இல்லண்ணா ஒண்ணும் இல்லண்ணா ஜாலியா நம்ம பாட்டுக்கு போலாண்ணா. கம்பெனி இவங்கள கூட்டிட்டு போனா இவங்க பேசுறாங்கண்ணா. என்னமோ டிஐங்கிறாங்கண்ணா என்னன்னு தெரியலண்ணா." "டிஐன்னா என்ன?" அப்படின்னேன். "அது என்னமோ இந்த ஸ்க்ரீன்ல படம் ஓடுமாண்ணா, என்னமோ கலர்லாம் உட்காந்து பண்றாங்க. போஸ்ட் புரொடக்ஷன் ஒர்க்ண்ணா. சினிமா வேலை தாண்ணா நீ வாண்ணா." அப்பன்னாங்க. 1 மாசம் கழிச்சு சம்பளம்லாம் குடுத்தாங்களா உனக்கு? 17,000மா? 7,000மா? 17,000மா? இல்லடா 17,000 நான் வாங்கிட்டேன்டா சம்பளம். ஆ. என்னடா சொல்ற? அப்படின்னோனே அப்புறம் அந்த ஆஃபீஸுக்கு போனேன். சார் உங்கள கூப்பிட்டோம் அப்படின்னோனே உடனே அவர் சிஓவ பார்க்க வச்சாரு. பார்த்துட்டு இவர் தான் சார் அந்த அட்ரஸ் எல்லாம் எழுதுறாரு, பண்றாரு அப்படின்னோனே, சூப்பர் அப்படின்னு சொல்லி இவர் வந்து மார்க்கெட்டிங்ல பண்ணுங்க. 3 பேர் இருக்காங்க. உங்களுக்கு கைடு பண்ணுவாங்க என்ன பேசணும்.
அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 15,000 கொடுத்தாங்க பிகினிங்கில். என்கிட்ட 2 வீலர் கிடையாது. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் தான் 2 வீலர் வாங்கினேன். அப்புறம் பெட்ரோல் கன்வீனியன்ஸ் கொடுத்தாங்க. வேலையை விட்டு நிற்கும்போது 30,000 பிரசமன் பிக்சலில். தென் அதே இடத்துலேருந்து ஆக்சல் மீடியான்னு ஒன்று இருந்தது. ஆமாம் ஆமாம் அதில் ஏவிஎம்மில் இருந்தது. மிஸ்டர் பணிக்கர்னு அவர் தான் சிஓ. அங்கே ஒரு வருஷம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸன் மீடியான்னு இருக்குது. அருண் அவங்க இருக்காங்க. சிஜி நிறைய பண்ணுறாங்க. அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். இப்போ வந்து SOZ1 ஜோசோ ஸோ அந்த அப்படின்றது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் இதில் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் ஆமாம் சார். இருக்கீங்க. ஆமாம் அதோட சேர்த்து ஆக்டிங்கும் அது. ஆமாம். ஆக்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீங்கள் கேளுங்க, படத்தில் நடிச்சிருப்பாங்க கேரக்டர் வைஸு. பேமெண்ட் எவ்வளோன்னு கேளுங்க பார்ப்போம். சொல்ல மாட்டாங்க. அப்படியே அங்கே அதை ஏன் நம்ம கேட்டுட்டு விடுண்ணா, நல்ல கேரக்டர்ண்ணா அப்படிம்பாங்க. பேமெண்ட் எல்லாம் ப்ரூஃப் பண்ணுற முடிய எப்படி சார் பண்ண முடியும்? புரியுது. ஒரு பேனாவே இருக்குது. அந்த பேனா வந்து அதுக்கே ஆடெல்லாம் கொடுக்குறான். இந்த பேனா அப்படி எழுதும், இவ்வளோ டைமிங் ஆகும், ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறான். அது வந்து நம்ம அந்த டேலண்ட் ப்ரூஃப் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த மணிங்கிறது கிடைக்கும். புரியுது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, எல்லாரும் பார்க்கும்போது ஏன் சார் அந்த நடிகர் அவ்வளோ வாங்குறாராமே, இந்த நடிகர் அவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படின்னா எப்படி கொடுப்பாங்க? அந்த மார்க்கெட் வேல்யூங்கிறது ஒன்று அவங்களுக்கு இருக்குது. அது நீங்களோ நானும் கொடுக்கல. ப்ரொடியூசர் மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க. அதனால் அவருக்கு டாப் கியரில் போகிறாரு. எல்லாருக்கும் கிடைக்குமா அது? எல்லாரும் கிடைக்கணும்னா அதுக்கான இடத்த நம்ம அடையிற முடிய ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். புரியுது. அதுதான் சார் உண்மை. ஆனால் எனக்கு சினிமாவில் வந்து எனக்கு ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுறது நான் கலைத்துறையை நேசித்தேன். ஐயையோ என்னை சினிமா ஏமாத்திருச்சு அப்படிலாம் இல்லை. சினிமாக்குள்ளரே நிறைய ஜாப்லாம் இருக்குது. டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு இருக்கு. இருக்கு. ஆனால் நம்ம அதை பார்த்து அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ், அது சம்மந்தமான விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணி பண்ணணும். வெறும் ஃபோட்டோ கொடுத்துட்டு அண்ணே நான் மதுரைண்ணே, அண்ணா நான் கோயம்புத்தூருங்கண்ணா, அது அப்படி பண்ண வேலைக்கு ஆகுது. அண்ணா எனக்கு ஏதாவது கேரக்டர் இருந்தால் கொடுங்க அப்படின்னா நான் தப்பாக சொல்லலை. அப்போ ஏதாவது சப்போர்ட்டாக ஒன்று இருக்கணும். டாக்டராக இருக்கிறவங்களாம் இருக்காங்க. நான் கேட்டேன் டாக்டர்கிட்ட, என்ன சார் டாக்டருக்கு படிச்சுட்டு நீங்கள் வந்திருக்கீங்க, பேஷண்ட்டுக்கு இது ஊசி இது நைட்டு மாற்றி போட்டுறாதீங்க, இல்லைன்னா சிஸ்டர்கிட்ட சொல்லி ட்ரிப்ஸுக்கு இது முடிஞ்சு பிளட்டு வாட்டு ஏறிட போகுது அப்படின்னு. ஏன்னா இவங்க டேயில் இங்கே வந்து ஆக்ட் பண்ணுறாங்க, நைட் டியூட்டி. நைட்டு போய் என்ன பண்ணுவாங்க, டியூட்டி நர்ஸு யாராவது பார்த்து எதாவது பண்ண மாட்டேன். நான் சும்மா தான் சார் சொன்னேன், உங்களை நடிக்க வேண்டாம்னு சொல்லலை சார். ஏன்னா டாக்டருங்கிறது ஒரு தெய்வம் மாட்டோம், அதுக்காக சொன்னேன், பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி. அவர் பேர் சதீஷ்னு பேர். இப்போயும் இருக்காங்க. அது மாதிரி சந்தோஷ்னு ஒரு டாக்டர் இருக்காங்க. அதெல்லாம் சினிமாக்குள்ளார எனக்கு வந்து நான் இந்த எழுதுன பார்த்தீங்களா சார் டேட்டா பேஸ்லாம், ஆமாம் அது வந்து மிஸ்டர் அருள் முருகன் இருக்கார். எல்லாருக்குமே தெரியும் சினிமாவில். DIVFX ஸ்டுடியோவில் இருக்கார் ரொம்ப வருஷமாக. அவர் மூலமாக எனக்கு சம்பத்துக்கு இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. ஸோ அந்த மூலியமாக அப்படியே வாய்ப்பு வாய்ப்புகள். கிடைச்சி இப்போ இப்பயும் ஒரு நல்ல சம்பளம், நல்ல ஒரு ஓகே. வருமானம். அதாவது சினிமாக்குள்ளரே எனக்கு நான் அந்த பண்ணுற விஷயத்துக்காக எனக்கு கிடைச்சது. இப்படி கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. புரியுது. ஆனால் அதுக்காக எனக்கு கிடைச்சது. கிடைச்சி இன்னைக்கு நான் ஓரளவுக்கு மந்த்லி சேலரி வாங்கிட்டு சர்வைவ் பண்ணுறேன். நீட்டாக சர்வை. ஆனால் சினிமாவில் நீங்கள் சொன்ன மாதிரி வருமானம் வந்து இல்லை. தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு. நல்லா இருந்துச்சு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எல்லாமே. சரி சார். நான் அடுத்தடுத்த சந்திப்போம். கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றி சார். GUI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.